குவைத் நாட்டில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த பயங்கர தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் செஞ்சி பகுதியைச் சேர்ந்தவரை தொடர்பு கொள்ள முடியாமல் குடும்பத்தினர் அச்சமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரம் ஜாபர் பேக் தெருவைச் சேர்ந்தவர் முகமது ஷெரீப். இவர் கடந்த 12 ஆண்டுகளாக குவைத் நாட்டில் மாகாப் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் தங்கி வேலை செய்து வந்த கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இதனால் பதற்றமடைந்த அவரது குடும்பத்தினர் இவரை செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை எடுக்காததால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் குவைத் நாட்டில் உள்ள சக தொழிலாளர்களை தொடர்பு கொண்டபோது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்து ஒரு புகைப்படத்தை அனுப்பியுள்ளனர். ஆனால் அது முகமது ஷெரீப் புகைப்படம் இல்லை என்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் முகமது ஷெரீப் உடைய தற்போதைய நிலை என்ன என்பதை கண்டறிந்து தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் வந்துள்ள செய்தி நெஞ்சை உலுக்குவதாக உள்ளது. இத்தருணத்தில் குவைத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்தியாவில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் உதவிடும் வகையில் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசின் பணி பாராட்டத்தக்கது. இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடையவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மலேசியா நாட்டு தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து கத்தார் நாட்டின் தோகா செல்லும் மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று நள்ளிரவு 12:30 மணி அளவில் சென்னை வான்வெளியை கடந்து சென்று கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் மலேசிய நாட்டை சேர்ந்த ரேமன் செல்வராஜ் என்பவர் தனது குடும்பத்தினர் 3 பேருடன் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ரேமன் செல்வராஜ் திடீரென நெஞ்சுவலியால் அவதிப்பட்டார். உடனடியாக தலைமை விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடன் அவசரமாக தொடர்பு கொண்டு அனுமதியுடன் சென்னையில் அவசரமாக விமானத்தை தரையிறக்கினார். அப்போது அங்கு தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் பயணியை பரிசோதித்ததில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் விரைந்து வந்து ரேமன் செல்வராஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறில் தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த அண்ணாமலை நகர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் பிரகாஷ். சுமை தூக்கும் தொழிலாளியான இவருக்கு சத்யா என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் பிரகாஷ் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது அவரது மனைவி வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாக கூறி அவரிடம் சண்டையிட்டதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த சத்யா படுக்கை அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் தனது மகனுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்த பின்பு சமையல் அறையில் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடனே தொலைபேசி வாயிலாக பிரகாஷின் மகன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆவடி போலீசார் கதவை உடைத்து பார்த்தபோது இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாத்தூர் அருகே மதுபோதைக்கு அடிமையான மகனை பெற்றோர் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரது மகன் ஐயனார். இவர் தனது தந்தையுடன் கட்டிடம் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஐயனார் வீட்டில் பணம் கேட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபடுவது வழக்கமாக இருந்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஐயனார் வீட்டில் ரூபாய் 5 லட்சம் கேட்டு தகராறு செய்ததாகவும் அப்போது அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவரது பாட்டியை ஐயனார் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த ஐயனாரின் தந்தை சுப்பிரமணியன் மற்றும் தாய் பேச்சியம்மாள் ஆகியோர் கோபத்தில் ஐயனாரை தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஐயனார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற ஆலங்குளம் போலீசார் உயிரிழந்த ஐயனாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஐயனார் உயிரிழந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பெற்றோர் இருவரையும் கைது செய்த ஆலங்குளம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.